அவர் ரியாக்ட் பண்ண அந்த மொமெண்ட்டில் எனக்கு நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். பட் அந்த அந்த ஒரு அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த ஒரு மீட்டிங், மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், அது முடிஞ்சு அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலேயே நாங்கள் வந்து ரொம்ப நல்லா நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆர்னவ் வர்சஸ் அருண். அப்புறம் வந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவேன் அப்படின்னு சொன்ன விஷயம். முத்து கிட்ட ஏதோ பேசும்போது சரி லூசு போல இருக்கு அப்படின்ட்டு நீங்க சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு கேட்க தோணுது, அவர் கண்ணில் விரல விட்டு ஆட்டினாரா இல்லையா? என்ன இல்லை இல்லை இல்லை, ஆக்சுவலாக அது அதை அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கலாம், பட் அதை மீன் பண்ணும்போது அதை அவரும் மீன் பண்ணல. அந்த மொமெண்ட் அவர் ஒரு நல்ல விளையாடணும்னு உள்ளே வந்திருப்பாங்க என்ன மாதிரியே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு காரணங்கள்னால 2 வாரம் வெறும் 14 நாளில் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இம்பாக்ட் இருக்கும், சரி நம்மளால் விளையாட முடியலையே அப்படின்னு. திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, சரி திரும்ப உள்ளே வரும்போது லைக் எதனால் நம்ம வெளியில் போனோம், இல்லை யார் யாரெல்லாம் நம்மளை வந்து அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மொமெண்ட்டில் அவர் ரியாக்ட் பண்ணார். அவர் ரியாக்ட் பண்ண அந்த மொமெண்ட்டில் எனக்கு நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். பட் அந்த அந்த ஒரு அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த ஒரு மீட்டிங், மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், அது முடிஞ்சு அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலேயே நாங்கள் வந்து ரொம்ப நல்லா நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டோம். மேபி அந்த மொமெண்ட்டில் அந்த ஒரு ஒரு வைப்பில் வந்து நம்ம சொல்கிறது தான். பட் ஹீ இஸ் அ வெரி குட் கை.